ஜகாத்துல் ஃபித்ர் யார் வழங்க வேண்டும், யாருக்கெல்லாம் கடமை, இது யாருக்கு நாம் வழங்க வேண்டும், அதாவது யாருக்கு இது கடமை, யாருக்கு நம்ம வழங்கணும்? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் புகாரில சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபரத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கினார்கள். யாருக்கு என்று சொன்னால் புகாரில் வரக்கூடிய செய்தி தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அல் ஹுர்ரி வல் அப்தி வல் ذكரி வல் உன்ஸா வல் ஸகீரி வல் கபீர், எல்லாருக்குமே இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜகாத்துல் ஃபித்ர் ஒவ்வொரு சுதந்திரமானவருக்கும் கடமை, அடிமைகளுக்கும் கடமை, சிறுவர்களுக்கு கடமை, பெரியவர்களுக்கு கடமை, ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே இது கடமை. ஆனால் நிறைவேற்றுகின்ற பொழுது பருவவயது அடையாத சிறுவர்களுக்கு அவர்களுடைய வலி பொறுப்புதாரர்கள் அவர்கள் சார்பாக நிறைவேற்றுவது வலி மீது கடமையாக இருக்கும். அப்ப எனவே ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் அதே மாதிரி பெண்கள் எல்லாருக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவதாக ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் நாம் ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு கொடுக்கணும் என்று வருகின்ற பொழுது ஜும்ஹூருடைய கருத்து என்ன, இதுல தெளிவாக ஒரு செய்தி பதியப்படவில்லை. அதாவது துஅமத்துல் மசாக்கின், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புகின்ற பொழுது, யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது சொன்ன செய்தியிலே பதிவாகி இருக்கிறது. தூஹது மின் அக்னியாஹிம் வ துரத்து ஃபீ ஃபுகராஇஹிம், அதாவது கனிகள்ல இருந்து செல்வந்தர்கள் எடுத்து ஃபக்கீர்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப இது ஜகாத்துல சொல்லப்பட்டாலும் அது ஜகாத்துல் ஃபித்ரையும் குறிக்கும். அப்ப எனவே தெளிவாக சொல்லப்படவில்லை, ஃபக்கீர் மிஸ்கின் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் கருத்து வேற்றுமை வருகிறது. ஜும்ஹூர் உலமா, அதாவது அதிகமான அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது குர்ஆன்ல சொல்லப்பட்ட சூரா தௌபாவினுடைய 60வது வசனத்தில் சொல்லப்பட்ட இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின் வல் ஆமிலின் அலைஹி வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் ஃபி ரிகாப் வல் காரிமின் வ ஃபீ ஸபீலில்லாஹி வ பின் ஸபீல், இந்த 8 கூட்டம் கொடுக்க வேண்டும் என்பது, அதாவது ஃபக்கீருக்கு, மிஸ்கீனுக்கு. ஃபக்கீர் என்று சொன்னா அன்றாடம் கஷ்டப்படக்கூடியவர்கள். அன்றாடம் உதாரணமாக அவருக்கு 20 ரூபாய் தான் இருக்குது, அதாவது அவருக்கு 20 ரூபாய்க்கு ஆனால் 100 ரூபாயோட தேவை அவருக்கு இருக்குது. 20 ரூபா தான் அவர்கிட்ட இருக்குது செலவழிக்கிறது, அவர் 100 ரூபாய் தேவை இருக்குது, அன்றாடம் அவர் செலவழிக்கிறது. நம்ம மிஸ்கின் எடுத்து 50% இருக்குது, ஆனால் மேல அதிகமாக 50% அவர்கிட்ட இல்லை. 100 ரூபாய் அவருக்கு தேவைப்படுது, ஆனால் அவர்கிட்ட 50. ஆமில் எடுத்துக்கொண்டால் நம்ம விளக்கமாக சொன்னோம் ஜகாத்துல, இதை சுருக்கமாக ஞாபகப்படுத்திட்டு போறேன். ஆமில் என்றால் அதுக்காக வசூலிக்கிறவர், கொண்டு போய் கொடுக்கிறவர் வரும். அதே மாதிரி ரிகாப், உரிமை விடப்படக்கூடிய அடிமைகள், அதாவது உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை, கடன்காரர்கள், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடியவர்கள், வழிப்போக்கர்கள், இவங்கெல்லாம் வருவாங்க. முஅல்லஃபத்துல் குலூப், இதுலயும் ஒரு விஷயம் இருக்கிறதுனா இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள். அப்ப இந்த கருத்தை ஜும்ஹூர் உலமா சொல்கிறார்கள். ஆனால் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ரிவாயத் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ரிவாயத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சரியாக தெரிவு செய்திருக்கிறார்கள். இந்த கருத்தை நம்ம சரியானதாக பார்க்கிறோம். இது ஃபுகராக்கள் மிஸ்கீன்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உணவு. எனவே அதை ஃபுகராக்கள் மிஸ்கீன்கள் 2 பகுதியினர் கொடுத்தால் போதுமானது. இதை முற்படுத்துறது சிறந்தது. இந்த கருத்து பொருத்தமானதாக நாம் பார்க்கிறோம். எனவே ஏழை எளிய மக்களுக்கு நாம் ஜகாத்துல் ஃபித்ரை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியான கருத்தாக நாம் பார்க்கிறோம். ஏன்னாலும் அதிகமான அறிஞர்கள் அந்த 8 கூட்டத்தாருக்கும் பிரித்து கொடுக்கலாம் என்ற கருத்தையும் சொல்லுகிறார்கள். குறிப்பா ஷாஃபியாக்களும் அந்த கருத்தை சொல்லுகிறார்கள். அதே போன்று இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாகத்தான் ஆக்குனாங்க என்பதையும் நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதோட சம்பந்தப்பட்ட இதோட தொடர்புடைய இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ எங்க உதாரணத்துக்கு எங்க வீட்டுல ஒரு வேலைக்கு நம்ம ஆள் வச்சிருக்கோம், அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், அவங்களுக்காக நம்ம ஜகாத்துல் ஃபித்ர் நம்ம கொடுக்கலாமா? அதாவது அவங்க சுயமாக சம்பளம் எடுக்கிறாங்க என்று சொன்னா கொடுக்க தேவையில்லை. மாற்றமாக உங்களோட பராமரிப்புக்குள்ள ஏதோ நீங்க மேல அப்பப்ப கொடுக்குறீங்க, உங்களோட பராமரிப்புல தான் முழுமையாக இருக்கிறாங்கன்னா நீங்க தான் கொடுக்கணும். நீங்க கொடுக்கறதா சிறந்தது. இப்ப நம்ம மந்த்லி சேலரின்னு அவங்களுக்கு ஒதுக்கிட்டோம்னா அவங்க சுயமாக தொழில் செய்யக்கூடியவங்க. அப்ப எனவே அவங்களோட பணத்துல இருந்து கொடுக்க வேண்டும். அதே மாதிரி
இல்லை நம்ம வந்து அவங்கள சும்மா ஒரு நட்பு ரீதியாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்க கொஞ்சம் வயசானவங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன வேலைகள் செய்வோம், இடையில காசு கொடுப்போம், உங்களோட பராமரிப்புகளை வந்துட்டாங்க. பராமரிப்பு கீழே வருகின்ற பொழுது, உதாரணமாக இந்த தலைப்போட பராமரிப்பு கீழே என்று சொல்லுகின்ற பொழுது சில பொழுது வந்து மகன் வந்து நல்லா சம்பாதிச்சு அவரே கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அவர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை வாப்பாவோட பராமரிப்பு கீழே இருந்தால் வாப்பா தான் கொடுக்கணும், அப்பதான் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் அது எல்லாருக்குமே வரும் இது. அதாவது அந்த சிறு பிள்ளையாக இருந்தாலும், அதாவது பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளையும் கொடுக்கணும். சில அறிஞர்கள் வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கறத பத்தி சொல்லும்போது வாஜிப் இல்லை, ஆனா கொடுத்தா விரும்பத்தக்க விஷயம் என்ற கருத்தையும் சொல்றாங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவங்களுக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம், விரும்பத்தக்கது என்ற கருத்தையும் சில அறிஞர்கள் இதுல சொல்றாங்க. நீங்க கேட்டதுனால அது ஞாபகம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த கூடுதலான தகவலை